பிரபா எதிரே வந்து விஜயும் வந்து அனாமிகா வந்து ஃபோட்டோ வந்து ஸ்டில்ஸ் எடுக்க சொல்லி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே ரொமான்டிக்காக வந்து போஸ் கொடுக்கறத பார்க்குற பிரபா மனசு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்து 2 பேரும் அப்படியே வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற பிரபா வந்து செமையாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து வந்து வந்துடுறாங்க. ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரபா. அவங்களால தாங்கவே முடியல. இந்த சூழலில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து கோட்டீஸ்வரி அவரோட காரெல்லாம் வந்து துடைக்கிறாங்க. நம்ம சூர்யாவோட காரெல்லாம். அதை பார்த்து சூர்யா மனசு கஷ்டப்படுறேன். ஏங்க இந்த இப்படிலாம் பண்ணுறீங்க? என் பொண்ணு நல்லா வச்சுக்கிறீங்க, எனக்கு இது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து நம்ம வந்து சூர்யா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து அவங்க பால் கொடுக்கறதுக்காக வராங்க. பார்த்தா வந்து சூர்யா மகாவும் வந்து தனித்தனியாக பெட் இருக்கிறது பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சூர்யா கிட்ட வந்து என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே மகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா நான் யோகா செய்கிறேன், அதனால தான் தனியாக ஒரு பெட்டு வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மகா. உடனே சூர்யா என்ன பண்ணுறாரு, அந்த பெட்டை எடுத்து போட்டுட்டு நீ வந்து இந்த என்னோட இந்த பெட்லேயே படுத்துக்கோ, மற்றவங்களாம் எதுக்கு தப்பாக நினைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் மகா சந்தோஷம் தாங்கவே முடியல மகாவுக்கு. நிஜமாகவே நான் படுத்துக்குவான்றாங்க. நிஜமாகவே படுத்துக்கோ அப்படின்றாரு. மகா சமையல் கட்டில் சமையல் பண்ணலான்னு வராங்க. பார்த்தா வந்து வேலையாட்கள் வந்து இருக்காங்க. அதை பார்த்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நீங்கள் எப்படி அப்படின்னோடனே சூரிய தம்பி தான் என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து என்ன யோசனை பண்ணிகிட்டே வந்து மகா வராங்க. அப்போ ராஜலட்சுமி வந்து நில்லு, நீ தான் வந்து இந்த இவங்களை வந்து கூட்டின்னு வந்தியா, உனக்கு வேலை செய்ய முடியலன்னா வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லு, அதை விட்டுட்டு வந்து வேலையாட்களை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி அமக்களை பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. இல்லை நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னோடனே இல்லை இல்லை நீ தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்ப, உன்னால் வேலை செய்ய முடியல எல்லாருக்கும், அதான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நம்மளால் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சூர்யா வந்து இல்லை நான் தான் வந்து அவங்கள வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே இந்த மாதிரி மகா எவ்வளோ வேலைன்னு செய்வா, எல்லாரும் வந்து அமைதியாக இருக்கீங்க, ஆனால் மகா மட்டும் வேலை வாங்குறீங்க, இது நியாயமா, அவன் என்ன பண்ணுவான், அதனால தான் வேலையாட்கள் வச்சிடணுன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ராஜேஷ்மி வந்து செமையாக டென்ஷன், நான் நிறுத்துகிற ஆல்ரெடி எப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக போட்டு வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க சித்ரா. இதெல்லாம் கேட்ட ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகி அப்படியே கத்துறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களை கஷ்டப்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் இதெல்லாம் பண்ணணும்னு நான் பண்ணலை, வந்து மகா பாவம் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கா, அவள் பாவம் இல்லையா, அதனால தான் பண்ணேன், அப்போ வேறு ஆள் வைக்க வேண்டியதில்லை, எப்படி நான் வந்து அமிச்ச ஆளே வைப்பேன், அவங்களுக்கு தான் இந்த வீட்டை பற்றி எல்லாம் தெரியும், அதனால தான் வச்சேன் அப்படின்னோட இப்படி பண்ணிட்டியே சூர்யா, அம்மாவை இப்படி பண்ணிட்டியே, உனக்கு பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து போட்டும் கொடுக்குறாங்க சித்ரா. இதெல்லாம் பார்க்குற சித்ராவை பார்த்துட்டு அப்படியே செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு நம்ம சூர்யா. நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, நாங்கள் அம்மா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே நீ எதுவுமே பேச வேணாம், எப்போ வந்து பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன அவமானப்படுத்திட்டு எல்லாம் முன்னாடியும் இதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து மகா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டாரு இவர், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மகா வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க, வேணாங்க அவங்கள நிறுத்திடுங்க, அவங்களுக்கு எவ்வளோ வந்து வேலை செஞ்சாங்களோ காசு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க அப்படின்னோடனே இந்த விஷயத்தை தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னே ஒன்றுமே புரியல. எனக்கு ஃபேவலாக பண்ணுறாரு, ஆனால் வந்து இது உண்மையா பொய்யா நடிப்பா ஒன்றுமே புரியாமல் இருக்கே, ஒரே டென்ஷனாக இருக்கே. என்ன இருந்தாலும் நான் அவர் மனசு மாறி இருக்கு, நான் கஷ்டப்படுறேன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு, இதுவே போதும், அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுப்பாரு, நம்பிக்கை எனக்கு இதுலேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.